மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம டிசம்பர் 22ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸோட புதிய பாடத்திட்டத்தின்படி சமீப காலங்களில் எப்படிலாம் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இதெல்லாம் எப்படி ஒரே கேள்வியில் கொண்டு வராங்களோ அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் நடப்பு செய்திகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால் மாணவ நண்பர்களே, நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நல்லா யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த வரும் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் நம்ம வெற்றி பெற வேண்டும். சரிங்களா? வெற்றி ஒன்றை இலக்காக கொண்டு சூப்பரான ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. என் சைட்லேருந்து என்னென்ன ஒரு உதவிகள், சப்போர்ட்டு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அத்தனையும் போட்டு உங்களுக்காக கொடுக்குறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நோட்டிஃபிகேஷனை காட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் மெதுவாக உட்காந்து நம்ம நோட்ஸை கூட நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு நோட்டு போட்டு எழுதிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 22. இது தவிர போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், பழைய கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் இப்படி டெய்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். மக்களே, தொடர்ந்து பாருங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், இன்றைய தினத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எப்போ போல வழக்கமாக பார்க்குறதா உள்ளடக்கம். சரி, டிசம்பர் 22ஆம் தேதி நடப்பு செய்திகளில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு முக்கிய தினங்களில் தேசிய கணித தினம் மற்றும் கணிதம் தொடர்பான ஒரு 2 விருதுகள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருக்கிற விஜி ராம்ஜி அப்படிங்கிற ஒரு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையை ஒரு திட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். அதே மாதிரி மதி அப்படிங்கிற பேரில் ஒரு இயற்கை சந்தை, சரிங்களா, ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட் ஒன்று நியூஸ் வந்திருக்குது. இது யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழு. அது தொடர்பான சூப்பரான செய்திகள் பார்க்க போகிறோம். இது தவிர சாந்தி, அமைதிக்கு பெயர் தான் சாந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு சாந்திங்கிற பேரில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சர்வதேச லெவலில் ஐநாவின் அகதிகளுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அது UNHCR புதிய தலைவராக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யார் அவர், இந்த அமைப்பு எங்கே இருக்குது, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்திய அணுசக்தி துறையின் முக்கியமான இலக்குகள், எத்தனை ஜிகாவாட்டை எந்த ஆண்டுக்குள்ளே உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு இலக்குகள் நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே இன்றைய நடப்பு செய்தியில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமாக இருந்துக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் என்பதுனா தேசிய கணித தினம். சரியா? ரொம்ப முக்கியமான செய்தி. சரியா? தேசிய கணித தினம், நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 22ஆம் தேதியில் புகழ்பெற்ற கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியாவில் தேசிய கணித தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியா? ராமானுஜன் அவர்கள் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தா ஈரோடில் கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கிறாங்க நம்முடைய ராமானுஜன் அவர்கள். ஓகேவா? 2012ஆம் ஆண்டு முதல், அதாவது 2012 கணித மேதை ராமானுஜன் அவர்களின் 125வது பிறந்த ஆண்டு. அதை முன்னிட்டு தான் இந்திய அரசு 2012ஆம் ஆண்டில் என்ன தேசிய கணித தினமாக டிசம்பர் 22ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2012ஆம் ஆண்டினை தேசிய கணித ஆண்டாக இந்திய அரசு அறிவித்தது. இயர் ஆஃப் நேஷனல் இயர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வருஷம் 2012. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய ராமானுஜன் அவர்கள் தன்னுடைய 32 வயதிலேயே சரிங்களா காசநோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால 32 வயசுக்கு உட்பட்ட கணிதத்துறையில் யார் சாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஒரு விருதை வருஷம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அது தேசிய கணித தினம், ராமானுஜன் அவர்களின் பிறந்தநாள் 2012 தேசிய கணித ஆண்டு, மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, பாருங்க, சாஸ்திரா ராமானுஜன் பரிசு தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் சரிங்களா அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண் கோட்பாடு, பகுப்பாய்வு போன்ற ஆகிய துறைகளில், அதாவது கணிதத்துறையில் சிறப்பான பங்களிப்பை யார் ஆற்றுறாங்களோ அது தவிர அவங்க 32 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ராமானுஜன் அவர்கள் தன்னுடைய 33வது வயதில் இறந்திருப்பாங்க. அதனால் 32 வயதுக்கு உள்ள யார் வந்து அந்த கணிதத்துறையில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுகிறது, மறந்துடக்கூடாது. சரிங்களாமா? அதே மாதிரி இன்னொரு விருது இருக்குது பாருங்கள். ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல். சரியா? DST ICTP IMU ராமானுஜன் பிரைஸ். ஓகேவா? இது இத்தாலியில் உள்ள கோட்பாட்டு இயற்பியலுக்கான சர்வதேச மையம், அதாவது ICTP. கேட்கலாம் இது எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். இது தவிர இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி,
அதுக்கப்புறம் சர்வதேச கணித ஒன்றியம் IMU ஆகியவை இணைந்து தான் இந்த பரிசை கொடுக்குறாங்க. அப்போ இத்தாலி சேர்ந்த நிறுவனம், இந்தியாவில் இருக்கிற DST, இது தவிர இன்டர்நேஷனல் அந்த மேத்தமெட்டிக்ஸ் யூனியன் சொல்லுவாங்கல்ல, இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து இந்த விருதை கொடுக்குறாங்க. சாஸ்திரா ராமானுஜம், ஓகேவா, சாஸ்திரா இந்த ராமானுஜன் பரிசு அப்படிங்கிறது தஞ்சாவூரில் இருக்க பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த விருது வளரும் நாடுகளை சேர்ந்த 45 வயதுக்குட்பட்ட இளம் கணிதவியலாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அங்கே 32 வயசு, சரியா? இது தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் வழங்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா 45 வயது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ கணிதத்துறைக்கு இன்டர்நேஷனலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் புகழ்பெற்றுக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான செய்தி. சரியாம்மா? சரி, அடுத்து அந்த கணித விருதுகளில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க. ICTP IMU ராமானுஜன் பரிசு 2025. சரியா? நம்ம டீட்டெயிலாக ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்தாச்சு. இப்போ 25ஆம் ஆண்டிற்கான இந்த விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலி பல்கலைக்கழகம், சரி, சிலி நாட்டை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே பேராசிரியராக பணிபுரியும் கிளாடியோ முனோஸ், சரியா, கிளாடியோ முனோஸ் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான ICTP IMU ராமானுஜன் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிற அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம், சரிங்களா, சாஸ்திரா ராமானுஜன் பரிசு 2025ஆம் ஆண்டினை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த, சரிங்களா, நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. சார், நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அமைந்துள்ள நாடு அமெரிக்கா. அங்கே இருக்கிற புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர், ஓகேவா, அலெக்சாண்டர் ஸ்மித், சரியா, அலெக்சாண்டர் ஸ்மித் அவர்களுக்கு தான் இந்த சாஸ்திரா ராமானுஜன் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 2 பரிசுகளும் முக்கியமானதுமா, கவனமாக இருந்துக்கோங்க, விட்டுறக்கூடாது. சரியாம்மா? அடுத்த செய்தி போலாமா? டெய்லி இதுவரை நியூஸில் வந்துட்டே இருக்கு பாருங்க. VBG ராம்ஜி சட்டம் 2025, ஓகேவா, அதாவது காந்தியோட பேரை தூக்கிட்டாங்க, ராமர் பேரை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, காந்திஜி அவுட்டு, ராமர் இன்னு அப்படிங்கிற மாதிரி சில மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதோட தொடர்புடைய திட்டம் தான் VBG ராம்ஜி திட்டம். சரியா? அதாவது விக்ஷித் பாரத், சரியா, கேரண்டி ஃபார், அந்த இதுக்கு என்னமா வித்தியாசம், ஃபுல் ஃபார்ம் பார்த்தா கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன், சரியா, கிராமின், இதான் ஷார்ட்டாக என்ன பேர் சொல்கிறாங்க, VBG ராம்ஜி சட்டம் 2025, ஓகேவா. இது எதற்கான எந்த திட்டத்தின் புதிய பேர்? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துருக்குது. இனி அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து நியூஸில் வந்துட்டு தான் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு நியூஸ் ரிப்பீட்டடாக வருதோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? பெயர் மாற்றம் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் டிசம்பர் 18. சரி, டிசம்பர் 18 என்ன தினம் பார்த்தோம் சொல்ல பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்தவங்க ஈஸியாக அடிக்கலாம். டிசம்பர் 18 தேசிய லெவலில் என்ன தினம் அப்படிங்கிறத மறக்காமல் போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். சரிங்களா? இது தெரியாதவங்க டிசம்பர் 18ஆம் தேதிக்குரிய வீடியோ பாருங்கள். அந்த நியூஸ் சூப்பராக டீட்டெயில் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? டிசம்பர் 18 அன்று நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கினால் டிசம்பர் 21ஆம் தேதி 2025 அன்று. ஓகேவா? சரி, இந்த சட்டத்தின், அதாவது புதிய திட்டத்தின் முன்னுரிமைகள், சரியா, எதற்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க அப்படின்னா ஒரு 4 கேட்டகரியில் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. 1, புதிய சட்டத்தின்படி தண்ணீர் பாதுகாப்பு, ஓகேவா, நீர் மேலாண்மை, அடுத்து ஊரக கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கம், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள், இந்த 4 விஷயங்களுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? தொடர்ந்து பாருங்க. இந்த சட்டத்தின்படி அந்த MGNRA திட்டத்திற்கு பதிலாக வந்திருக்கிற அந்த VBGramG அப்படிங்கிற திட்டத்திற்கு பதிலாக அதில் என்ன சிறப்பு அம்சம்னு சொல்லி பாருங்க. மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு 60-40%. சரியா? 60% சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேராக இருக்கும், 40% பார்த்தீங்கன்னா மாநில அரசின் பங்குகளாக இருக்கும் மொத்த நிதி. சரியா? அடுத்து ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதியில் இருக்கிற மாநிலங்களுக்கு, சரிங்களா, இந்த நிதி ஒதுக்கீடு 90-10 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 90 ரூபாய் மத்திய அரசு செலவு பண்ணிடுவாங்க, 10 ரூபாய் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மாநிலங்கள் செலவு பண்ண வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம், பொதுவாக 60-40 இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் ஹிமாலயாஸ் அந்த ஸ்டேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 90-10. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 100 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த புதிய திட்டத்தின்படி 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது பாருங்க, இந்த VBG ராம்ஜி சட்டம் நடைமுறைக்கு வந்த 6 மாதங்களுக்குள் சட்ட விதிகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநிலங்கள் தங்களின் புதிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம் பார்த்துக்கோங்க, 6 மாதங்களுக்கு. ஓகேவா? இது தவிர திட்டத்தின் சிறப்புகள் என்னன்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? வேளாண் பணிகள் அதிகமாக இருக்கும் பருவங்களில் தொழிலாளர்கள்
சரிங்களா தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கு அந்த நேரத்தில் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் பணிகள் வழங்கக்கூடாது. சரியா? இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் அந்த பொங்கல் டைமில் வேளாண்மை ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு அப்போ தான் மழை ரெயின்ஃபால் இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் விவசாய பணிகள் சூப்பராக போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் எங்கே போயிடக்கூடாது, இந்த விபி சரியா ராம்ஜி திட்டத்தில் வேலைக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? அந்த டைமில் விவசாயத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது தவிர இந்த திட்டத்திற்காக விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்படாவிட்டால் அந்த மாநில அரசு உரிய நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்ற நிறைய விஷயங்களை இந்த திட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு 1.51 லட்சம் கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த திட்டம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஏன் இன்டர்வியூல கேட்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த திட்டம் முக்கியமானது. அடுத்து ஒரு செய்தி இன்னைக்கு பெருசாக வந்தது. ஓகேவா? எக்ஸாமுக்கு அது என்ன தேவையோ நான் அதை எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. மகளிர் சுய உதவி குழு, சரியா, செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகேவா? தமிழ்நாட்டில் சுய உதவி குழு தொடங்கப்பட்ட வருஷம் 1989. இந்த சுய உதவி குழு முதலில் தொடங்கப்பட்ட இடம் தருமபுரி. ஓகேவா? தருமபுரியில் 1989 அன்று அப்போதைய தமிழக முதலமைச்சர் சரிங்களா கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் இந்த சுய உதவி குழு தொடங்கப்பட்டது. எந்த இடத்துலமா? தருமபுரியில். வருஷம் மறந்துடக்கூடாது, 1989. சரியா? பெண்களுக்கு சொத்து உரிமை சட்டம் 1989, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989, மகளிர் சுய உதவி குழு 1989, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம் 1989. ஓகேவா? அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் 1989. இப்படி எல்லாமே 89 வரும். மறக்காதீங்க. 89 அட்டாக் பண்ணி காலி பண்ணுங்க. சரியா? ஓகே. இது இப்போ இந்த சுய உதவி குழுங்கிறது ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கு மட்டுமா? ஆண்கள் சுய உதவி குழுவும் இருக்குது, பெண்களுக்கான சுய உதவி குழுவும் இருக்குது. ஓகேவா? இப்படி ஒவ்வொரு குழுவிலையும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 10 முதல் அதிகபட்சம் 20 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு குழுவில் ஆண்களோ அல்லது பெண்களோ மட்டும்தான் இருக்க முடியும், 2 பேரும் இருக்க முடியாது. சரியா? அடுத்து சுய உதவி குழு தினம். சரியா? தமிழ்நாட்டில் சுய உதவி அதற்காக ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள். ஓகேவா? கலைஞர் அவர்கள் தான் இந்த சுய உதவி குழுவை தொடங்கி பெண்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு திட்டம் தொடங்கினாங்க. அதனால கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் என்ன தினமாக? சுய உதவி குழு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சுய உதவி குழுவுடன் தொடர்புடைய இன்னொரு செய்தி பாருங்க. மதி அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டம். இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த பொருட்களை ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் சந்தைப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் மதி இயற்கை சந்தை திட்டம் சொல்லுவாங்க. ஆன்லைன் மூலமாக ஃப்ளிப்கார்ட், அமேசான் மூலமாக கூட இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் தயாரித்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதன் மூலம் பெண்களின் வாழ்வாதாரம் ஓகேவா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரானது. மகளிர் சுய உதவி குழு 1989 தர்மபுரி. மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் சுய உதவி குழு தினம் ஜூன் 3ஆம் தேதி. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். மறந்துடாதீங்க. அடுத்து முக்கியமானது. சரியா? இதுவும் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்துட்டே இருக்கு. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அணுகுண்டு போட்டால் நாங்கள் எப்படிப்பா சாந்தியாக இருப்போம்? சரியா? பாருங்க. சாந்தி அப்படிங்கிற பேரில் ஒரு மசோதா SHANTI. இதோட விரிவாக்கம் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதான் ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க? சாந்திங்கிற பேரில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இது தமிழில் பாருங்கள். இந்திய உருமாற்றத்திற்காக அணுசக்தியை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் பயன்படுத்துதல் மற்றும் நவீனமயமாக்குதல். ஷார்ட்டாக என்ன பேர்? சாந்தி மசோதா 2025. ஓகே. இந்த மசோதாவிற்கு முக்கியமான என்ன நோக்கம் பாருங்கள். நாட்டின் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அனுமதிக்க வழிவகை செய்யும் சாந்தி சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அணுசக்தி துறையில் முதல் முறையாக தனியார் துறையாக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு தான் இந்த சாந்தி மசோதா. ஓகேவா? தனியார் துறை வரட்டும். அதுக்கப்புறம் சாந்தி நிலவுதா பூந்தி நிலவுதா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தபடியாக இந்த மசோதா சட்டமாக உருவாச்சு அப்படின்னா ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அணுசக்தி சட்டம் 1962, அணுசக்தி பாதிப்புக்கான குடிமக்கள் பொறுப்பு சட்டம், சரி, சிவிலியன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, 2010 ஆகிய 2 சட்டங்களுக்கு மாற்றாக தான் இந்த புதிய சட்டம் அமையும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானதுமா கவனமாக சாந்தி மசோதா. ஓகேவா? ஓகே. அடுத்து நாட்டின் பாதுகாப்பு மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த சில பிரிவுகள் தொடர்ந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? என்னென்ன குறிப்பிட்ட ஏறன்னு சொல்லி பாருங்க. யுரேனியம்,
தோரியம் சுரங்கப் பணிகள், அணு எரிபொருள் செறிவூட்டல் என்ரிச் பண்ணுறது, சரி, அணு எரிபொருள் செறிவூட்டல் மற்றும் மறுசுழற்சி, உயர்நிலை கதிரியக்க கழிவு மேலாண்மை போன்ற முக்கிய பணிகளில் மத்திய அரசு அல்லது அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே தொடர்ந்து ஈடுபட முடியும். சரியா, பாதுகாப்பு இருக்கா, சில விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்காணிப்பாங்க, செயல்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, எல்லாத்துலேயும் தனியார் துறை வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது மத்திய அறிவியல் துறை அமைச்சராக இருப்பவர் ஜிதேந்திரா சிங் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கோங்க, தற்போது இந்தியாவின் மொத்த எரிசக்தி தேவைகள், எனர்ஜி, ஓகேவா, எரிசக்தி தேவைகள் தற்போது 10% அளவிற்கு அணுசக்தி வழியே பூர்த்தி செய்யப்படுகிறது. சீசன் எந்த மாதிரி ஒரு சீசன், ஒரு காலநிலை பருவநிலை மாற்றம் எது இருந்தாலும் சரி, இந்த அணுசக்தியில் நம்ம என்ன பண்ண முடியும், எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக இருந்துக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாந்தி மசோதா. ஓகேவா, அடுத்தபடியாக அணுசக்தி துறையில் இந்தியாவின் இலக்கு, இந்த சட்டம், இந்த மசோதா சட்டமாக உருவாச்சு அப்படின்னா 2032 ஆண்டிற்குள் இந்தியாவில் அந்த அணுசக்தி, ஓகேவா, மூலமாக 22 ஜிகாவாட் உற்பத்தி செய்ய இலக்கு. அடுத்து 2037 ஆண்டு, அடுத்த 5 வருஷத்தில் 47 ஜிகாவாட்டாக உயரும். 2042 ஆண்டு, அடுத்த 5 வருஷத்தில் 67 ஜிகாவாட்டாக உயர்ந்து கடைசியாக இந்தியா சுதந்திரம் பெற்ற 2047 ஆண்டு, ஓகேவா, 100வது ஆண்டாக இருக்கும். ஓகேவா, அந்த 100வது சுதந்திர தின ஆண்டில் இந்தியாவோட அணுசக்தி துறையோட அந்த உற்பத்தியோட திறன் 100 ஜிகாவாட்டாக உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இது எல்லாமே இந்திய அணுசக்தி துறையின் இலக்குகள், மறக்காதீங்கம்மா. 2047 ஆண்டுக்குள்ள இந்தியா வல்லரசு நாடாக மாறி இருக்க வேண்டும். சொல்ல பார்க்கலாம். 2047 இந்தியாவோட இலக்குகள் இப்போ நம்ம பார்த்தா 100 ஜிகாவாட், எதுலேருந்து, அணுசக்தி துறையின் மூலமாக. இது தவிர எனர்ஜி செக்டரில் ஆற்றலில் தன்னிறைவு, அதுவும் இந்தியாவோட இலக்கு 2047 தான். அதுக்கப்புறம் போதைப் பொருள் இல்லாத இந்தியா, ட்ரக் ஃப்ரீ இந்தியான்னு சொல்லுவாங்க, அதுவும் 2047. சிக்கிள் செல் அனிமியா, அறிவால் வடிவ இரத்த சொகை நோய் இந்தியாவில் இருக்கக்கூடாது, அதுவும் 2047. எல்லாத்துக்கும் மேலாக விக்ஷித் பாரத், தற்போது இந்தியா டெவலப்பிங் எக்கனாமியா, வளர்ந்த ஒரு பொருளாதாரமாக இருக்குது, அது வளர்ந்த நாடாக, வளர்ந்த பொருளாதாரம் மாற்றுவதற்கு இலக்கு ஆண்டும் 2047. மொத்தத்தில் 100வது சுதந்திர தின ஆண்டில் நிறைய இலக்குகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. சரிம்மா, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஐநாவுடன் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்கள். நான் எப்போவுமே சொல்லுவேன், போட்டி தேர்வுகளின் நயனா, சரியா, போட்டி தேர்வுகளின் நயனா யார், நம்முடைய ஐநா தான். ஐநா நிறைய அறிக்கைகள் வெளியிடுவாங்க, அதில் யார் எந்த நாடுகள் தரவரிசையில் டாப்பில் இருக்காங்க, அந்த அமைப்பு எங்கே இருக்குது, அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட உலக சுகாதார அமைப்பு April 7, 1948 உருவாக்கப்பட்டது. அந்த April 7 இன்டர்நேஷனல் ஹெல்த் டே. இப்படி முக்கிய தினங்கள், முக்கிய ஆண்டுகள் எப்படியாச்சும், அப்புறம் யுனெஸ்கோட உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் ஐநா சபையிலேருந்து கேள்வி இல்லாத எக்ஸாம் இருக்காது. அதனால் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஐநா தொடர்புடைய செய்திகள் தான். எல்லாத்தையும் நம்ம ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் சூப்பராக சொல்லிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், போட்டி தேர்வுகளின் நயனா ஐநா, ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஐநா அகதிகள் முகமைன்னு சொல்லுவாங்க, அதாவது UNHCR. பின்னாடி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா, ஐநாவின் அகதிகள் முகமையின் புதிய தலைவராக ஈராக்கின் முன்னாள் அதிபர் பர்காம் சாலி அவர்கள் பதவி வைக்க ஐநாவோட இந்த ஜெனரல் அசம்பிளியானது ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இந்த அமைப்பின், ஓகேவா, ஐநா அகதிகள் முகமையின் தற்போதைய தலைவராக இருப்பவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த பிலிப்போ கிராண்டி அவர்கள். ஓகேவா, இந்த பர்காம் சாலி அவர்கள் தொடர்பான ஒரு கூடுதல் சிறப்பு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவின் அகதிகள் முகமைக்கு அகதியாக இருந்த ஒருவர் முதல் முறையாக, ஓகேவா, தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சார், அதாவது சதாம் ஹுசேன் அவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு இந்த பர்காம் சாலி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அகதியாக இருந்தவர். அவர் தான் தற்போது அகதியாக இருந்த ஒரு நபர் ஐநா அகதிகள் முகமைக்கு தலைவராக வந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி, எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த பர்காம் சாலி அவர்கள் வரும் ஜனவரி 1, 2026 ஆண்டு, சரியா, 2026 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சாலி அவர்கள் பதவியில் இருப்பாங்க. ஓகேவா. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, தற்போது ஐநாவின் பொதுச் செயலாளராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள். சரிங்களா, ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் ஐநாவின் பொதுச் செயலாளர் அந்த பதவியை வகிக்கும் முன்பு இந்த அகதிகள் முகமைக்கு தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் தான் பிலிப்போ கேரண்டி வந்திருக்கிறாங்க. பிலிப்போ கேரண்டிக்கு அப்புறமா இப்போ பர்காம் சாலி அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரியாம்மா, ஓகே. அடுத்தபடியாக UNHCR பாருங்க, அந்த அமைப்பை பற்றி நம்ம பார்ப்போம் சொன்னல, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், அகதிகளுக்கான ஐநாவின் தலைமை முகமை அல்லது தலைவர் சொல்லுவாங்க. சரி, ஷார்ட்டா UNHCR, அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் ஆணையர் அலுவலகம். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது December 14, 1950. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா
ஓகேவா? சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமானதுமா. ஐநா அமைப்புகள் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று முக்கியமானது. அடுத்ததாக இந்த தினத்திற்கான சூப்பரான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய கணித தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, சாஸ்திரா ராமானுஜன் பரிசு ஓகேவா 2025ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, டெய்லி கேட்குற கேள்வி தான். விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய நாள் எது, எப்போ? சரிங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவரோட பேரன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே மதி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, சாந்தி மசோதா சாந்தி பில் எதனுடன் தொடர்புடையது? அதோட விரிவாக்கம் தான் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஐநா சரியா UNHCR அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இதன் தற்போதைய புதிய தலைவர் யார்? எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில்களை சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.